ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ட்ரை பண்ண அடப்பிரதமன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அடப்பிரதமனை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது குக்கரில் 1 விசில் இல்லை 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜவ்வரிசி வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் தான் இதுக்கு ரொம்ப மெயின். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்ட் பால் அப்படின்னு 3 விதமாக பிரித்து நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 2 விசில்ஸ் விட்டோடனே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆர்டினரி நார்மல் வாட்டரில் வந்து 1 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு கீழே. நெக்ஸ்ட்டு வந்து வெல்லமும் வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க விட்டு ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஜவ்வரிசியும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் 3 ஸ்பூன் கீ விட்டு அடப்பிரதமனும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஜாகரி வாட்டரையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோகோனட் மில்க், தேர்ட் கோகோனட் மில்க்கை வந்து நம்ம ஆட் பண்ணி கைவிடாமல் நல்லா வந்து திக்காகிற வரைக்கும் கலந்துக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஆன பிறகு ஒரு 3 மினிட்ஸ் ஆன பிறகு செகண்ட் கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். பிஞ்சு சுகர், கார்டமம் பவுடர் ஒரு பிஞ்சு இல்லை ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என் பொண்ணு வந்து இதான் ஃபஸ்ட் டைம், லாஸ்ட் இயர் நான் செய்யும்போது வந்து கொஞ்சம் வந்து அந்த அடப்பிரதமன் வந்து என்ன ஆகும்னா வேகத்துக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். லாஸ்ட் இயர் வந்து நான் அப்படியே வேக வைக்கும்போது எவ்வளோ 20-30 மினிட்ஸ் ஆகியும் வந்து சரியாக வேகவே இல்லை. ஸோ இந்த டைம் என்ன பண்ணேன், எங்கள் மாமியார் தான் ஐடியா கொடுத்தாங்க குக்கரில் விசில் போட்டுன்னு. ஸோ குக்கரில் விசில் போட்டு எடுக்கவும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து தேர்ட் கோகோனட் மில்க்கையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதாங்க, சூப்பரான அடப்பிரதமன் ரெடி ஆகிடுது. இது அடப்பிரதமனா அடப்பிரதானமான்றது எனக்கு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் அடப்பிரதமன் அப்படின்றது நேமே எனக்கு வந்து கிளாரிட்டி ஆச்சு. இன்றைக்கி எங்களோட மாமியார் பர்த்டே, அதனால் ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் எங்கள் ஹஸ்பண்ட் வேறு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் இன்றைக்கி செஞ்சேன். பட் என்னால் தான் வந்து டேஸ்ட்டு கூட நான் வந்து பார்க்கல. ஏன்னா வந்து 1 வீக்காக வந்து எனக்கு ரொம்ப பல்வலியாக இருக்குது. எதுவுமே சாப்பிட முடியல, தண்ணி கூட குடிக்க முடியல, சாப்பாடு கூட மென்று சாப்பிட முடியல. நேற்று நைட்டில் ரொம்ப சிவியர் பெயின். ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு மாமியாரும் சொன்னாங்க, எனக்கு ஹஸ்பண்டும் சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக எடுத்து ஸோ எனக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக பல்வலி சரியாகணும்னு. நீங்களும் கண்டிப்பாக இந்த அடப்பிரதமன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் கார்டமம் பவுடர் கூட பிஞ்சு சுகர்னு சொல்லியிருந்தேன். அது சுகர் இல்லை, பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க.